ஃபேக் லாகின் பேஜ். ஒரு ஃபேக் லாகின் பேஜ் நம்ம எப்படி பண்ண போகிறோன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக ஒரு கூகுளோட லாகின் பேஜை தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ கால் லினக்ஸில் நம்ம இந்த டூலில் என்னென்ன பண்ண முடியும்னா, நம்ம ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், கூகுள், மைக்ரோசாஃப்ட், நெட்ஃப்ளிக்ஸ், பேபால், ஸ்டீம், ட்விட்டர், இந்த மாதிரி எக்கச்சக்கமான பேஜை நான் க்ரியேட் பண்ண முடியும். இதெல்லாம் நம்ம கூகுள் தான் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ கூகுள் நம்பர் 3, அப்போ 3 நான் சூஸ் பண்ணுறேன். அந்த 3ல் இப்போ நான் நியூ லாகின் பேஜ் தான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அதனால் 2 செலக்ட் பண்ணுறேன். அண்டு இதில் நான் லோக்கல் ஹோஸ்ட் க்ரியேட் பண்ணி கஸ்டம் போட்டு, ஸோ எனக்கு எந்த கஸ்டம் போட்டு வேண்டாம், எனக்கு இருக்கிற போட்டே ஓகே தான் நான் கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு இங்கே ஒரு லிங்க் ஜென்ரேட் ஆகிருக்கு. இந்த லிங்க்கை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ ஓப்பன் லிங்க் நான் கொடுத்தேன்னா எனக்கும் ஒரு பேஜ் வந்திருக்கு. ஸோ கூகுளோட பேஜ் தான். இப்போ இந்த இடத்துல நான் abcdefg@gmail.com நான் அலோகேட் பண்ணுறேன். அண்ட் பாஸ்வேர்ட் abc@123. ஸோ கொடுத்துட்டு நான் சைன்இன் கொடுக்குறேன். எனக்கு என்ன ஆகுதுன்னா, பேஜ் வேறு பேஜுக்கு ரீட் ஆகிடாது. அக்கௌண்ட் ரெக்கவரி பேஜ் அண்டு கூகுளோட லாகின் பேஜ். இப்போ நான் பேக்ரவுண்டில் கால் லினக்ஸில் போய் பார்த்தா அவங்களோட நான் என்ன மெயில் ஐடி கொடுத்தேன் அண்டு என்ன பாஸ்வேர்ட் கொடுத்தேன் அந்த ரெண்டுமே எனக்கு இங்கே ஃபவுண்ட் ஆகிடும். ஸோ இது மூலிமா ஃபேக் லாகின் பேஜ், நம்ம ஏதாவது பேஜ் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பேஜ் ஒரிஜினல் இல்லையான்னு செக் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணணும். அதுக்கு தெரியாமல் நம்ம டீட்டெயில்ஸ் கொடுத்தோன்னா பேக்ரவுண்டில் ஒரு ஹேக்கர் யார் வேணால் இந்த டீட்டெயில்ஸை எடுத்துருக்க முடியும். ஏன்னா அது ஃபேக் லாகின் பேஜாக இருக்கும். அதனால் நம்ம செக் பண்ணிவிட்டு கொடுக்குறது எப்பவும் பெஸ்ட்டு. ஓகே, தேங்க்யூ கைஸ்.